கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கே 17 வயசு பையனை ட்ரையல்ஸ் கூப்பிட்டுருக்காங்க. இந்த பையன் சிஎஸ்கேல ஆட போறானா? ஸோ இவனால தான் சிஎஸ்கே அணி மாறப்போகுதா? ஸோ பொதுவா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு? இந்த பையனுக்கான வாய்ப்பு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் அப்கமிங் மேட்சஸ் எல்லாம் ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஓப்பனிங் பேர் சுத்தமா சரியில்லை அப்படிங்கிறத நம்மளால கண்கூடா பார்க்க முடிஞ்சு. ருத்ராஜ் தான் எப்பவுமே ஓப்பனிங் இறங்குவாரு. இருந்தாலும் அவர் ஏன் ஒன் டவுன்ல போய் இறங்கிட்டு இருக்காரு அப்படின்னா, ஓப்பனிங்ல பவர் பிளேல ரன் வேணும், எனக்கு யாராவது ஒருத்தர் அடிச்சு கொடுத்தாரு அப்படின்னா சோ அதுக்கப்புறம் நாங்க கேரி பண்ணி கொண்டு போலாம், எங்களுக்கு தேவை ஒரு பவர்ஃபுல் ஓப்பனர், அதனாலதான் திருப்பாதி எல்லாம் இறக்கணும், அவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி ருத்ராஜே ஓப்பனிங் இறங்கலாமே அப்படின்னா அவர் ஓப்பனிங் இறங்கினா மிடில் ஆர்டர்ல ஆள் கம்மியா இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை சிஎஸ்கே டீமுக்குள்ள போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல மிட் சீசன் ட்ரையல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ பொதுவா இந்த ட்ரையல்ஸ் எல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா, இந்த ஆக்ஷனுக்கெல்லாம் முன்னாடி, ஏலத்துக்கு முன்னாடி இந்த ட்ரையல்ஸ் எல்லாம் நடத்துவாங்க. ஒரு சில சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டு, நீ வாப்பா இந்த மாதிரி வந்துட்டு அவங்களுடைய ஸ்கவுட்டிங் டீம் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வச்சு எந்த மாதிரி பேட்டிங் பண்றா, என்ன மாதிரி பவுலிங் பண்ணலாம், ஆக்ஷன்ல ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஸோ கூப்பிட்டு இந்த மாதிரி ட்ரையல்ஸ் எல்லாம் நடத்துவாங்க. ஸோ ஆக்ஷன்ல வேணா பிக் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ ஏலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயரை விட்டுட்டாங்க. ஸோ யாரு அப்படின்னா ஆயுஷ் மாத்ரே அப்படிங்கிற பிளேயர். இந்த பையனுக்கு 17 வயசு தான் ஆகுது. அப்படி ஒரு டேலண்ட்டுங்க, சரியான ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் சொல்லலாம். ஸோ சின்ன பசங்களுடைய டீம் அதில் இருந்திருக்காப்ல. அது மட்டும் இல்லாமல் ரஞ்சி டிராஃபி, அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராக்காக 176 அடிச்சிருக்காரு. ஸோ 7 மேட்ச்ல 450 ரன்னு, 8 மேட்ச்ல 460 ரன்னு, ஆவரேஜ் கிட்டத்தட்ட 60க்கு மேல அப்படிங்கிற மாதிரி பல ரெக்கார்டு இந்த பையன்கிட்ட இருக்கு. 17 வயசு தான் ஆகுது. ஆனா இந்த அளவுக்கு ஒரு பொட்டன்சியல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே கண்ணு வச்சிருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்களுடைய ஸ்குவாடு ஃபுல் ஆனதுனால ஏலத்துல எடுக்க முடியல. இப்போ என்ன அப்படின்னா சிஎஸ்கே டீம் வந்து அவங்கள மிட் சீசன் ட்ரையல் கூப்பிட்டுருக்காங்க. பொதுவாக இப்படி எல்லாம் பண்ணலாமா, ஏலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்கலாமான்னு கேட்டா, ஆக்சுவலா மிட் சீசன் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நீங்க ஒரு டீம்ல இருந்து இன்னொரு பிளேயரை வாங்கிக்கலாம், இங்க இருக்கிற பிளேயரை அந்த டீமுக்கு கொடுத்துக்கலாம். ஐபிஎல்லோட ஆஸ் பர் ரூல் படி இது வந்துட்டு நியாயமான ஒரு விஷயம் தான். ஸோ பொதுவாக ஃபுட்பால்ல எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, இதே மாதிரி மிட் சீசன் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒரு கிளப்புக்கு ஆடிட்டு இருக்காரு அப்படின்னா, நாங்க எங்ககிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு, இவரை யூஸ் பண்றது கிடையாது, எங்களுக்கு இவர் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பல காரணத்தினால அவங்கள வேற டீமுக்கு லோன் மூலியமா, அதாவது காசு கொஞ்சம் வாங்கிட்டு ஒரு 6 மாசம் நீ விளையாடு அப்படிங்கிற மாதிரி கூட அனுப்பி வைப்பாங்க. ஸோ இதே கான்செப்ட் வந்துட்டு கிரிக்கெட்லயும் இருக்கு. ஆனா கிரிக்கெட்ல ஏன் யூஸ் பண்ண மாட்டேறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸோ பொதுவா ஒரு டீமுக்கு பல கன்ஃபியூஷன் இருக்கும். இங்க இருக்கிற பிளேயர் அந்த டீம்ல போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டானா, அதனால வந்துட்டு நம்ம மேட்ச் தோத்துட்டோம்னா ஸோ அவங்க டீமுக்கு நம்ம கொடுத்து அட்வான்டேஜ் ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி பல விஷயத்தை யோசிப்பாங்க. ஸோ இதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமா இந்த மிட் சீசன் வந்துட்டு மேக்ஸிமம் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. சரி ஓகே, அப்படி அனுப்புறதா இருந்தா நம்ம ஸ்குவாட்ல இருந்து யாராவது அனுப்பணுமே, யார் அனுப்பணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீபக் கூட திரிபாத்திங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. கை கால கீழே உடச்சு போட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கு. மிட் சீசன் ட்ரையல்ஸ்ல இந்த பையனை கூப்பிட்டுருக்கிறதுக்கான காரணம் என்ன, யாராவது ஒருத்தர் இன்ஜுரியா இருந்தா தான் இந்த பையன் உள்ள வர முடியும். அதை நான் முன்னாடி சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கு நடுவில் சிஎஸ்கே கூப்பிட்டு ட்ரையல்ஸ் பார்த்துருக்காங்க. இது உண்மையான நியூஸா பொய்யான நியூஸா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணும்போது சிஎஸ்கே உடைய சிஇஓ கார்த்தி சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எஸ் உண்மைதான், இந்த பையனை ஆல்ரெடி நாங்கள் ட்ரையல்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஆப்ஷன்ல விட்டுட்டோம். பட் இருந்தாலுமே எங்களுக்கு மறுபடியும் பார்க்கணும்னு தோணுச்சு. எங்களுடைய ஸ்கவுட்டிங் டீம் வந்துட்டு சொன்னாங்க, டேலண்ட் இருக்கு, ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு, எஸ் இப்போதைக்கு பார்த்து மட்டும்தான் வச்சிருக்கோம். அந்த பையனை நாங்க இன்னும் சைன் பண்ணல. சப்போஸ் எங்க டீம்ல ஏதாவது ஒரு பிரச்சனை, யாருக்காவது இன்ஜுரி அப்படின்னா ஸோ இந்த பையனை நாங்க சைன் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் தீயா போயிட்டு இருக்கு. அப்பாடா, ஒரு 17 வயசு பையன் டீமுக்குள்ள வந்தா செமையா இருக்கும், அவன் வந்து அடிச்சு கொடுத்தா செமையா இருக்குங்கிற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா, இதே டீம்ல ஷேக் ரஷீத்னு ஒரு பிளேயர் இருக்காரு, 20 வயசு தான் ஆச்சு. ஸோ வேன்ஸ் பேடின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம ஆண்ட்ரே சித்தார்த் தமிழ்நாட்டு பையன் இருக்காரு. எவ்வளவோ யங் டேலண்ட் இருக்கு. மறுபடியும் ஏன் வெளியில போய் தொலைவுறீங்க, ஆல்ரெடி இருக்கிற பிளேயர்ஸே தண்ணி கேன் தூக்க வைக்கிறீங்க, அவங்களுக்கே வந்துட்டு சான்ஸ் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், ஸோ அந்த பையனை வந்துட்டு ட்ரையல்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா நமக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காதான்னு சொல்லிட்டு, ஸோ நான் சொன்ன இந்த 3 சின்ன பசங்களுமே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு மிடில் ஆர்டர்ல, அதாவது தோனிக்கு முன்னாடியோ தோனிக்கு அப்புறமா வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய டேலண்ட் எல்லாம் இல்லை. ஐ மீன் டேலண்ட் இல்லைன்னு நான் சொல்ல வரல, அவங்க ஓப்பனிங்லேயே ஆடி பழக்கப்பட்ட ஒரு ஆளுங்க. ஸோ அதுக்கு மட்டும்தான் சூட் ஆவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்கள வேற எங்கேயுமே உங்களால் வெளியில வைக்க முடியாது, மணிக்கவும் விளையாட வைக்க முடியாது. ஸோ அந்த சமயத்தில் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸோ அவங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது கேள்விக்குறியா தானே போயிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் 17 வயசு பையனா மறுபடியும் போய் நீங்க ட்ரையல்ஸ் பார்த்து கூப்பிட்டு உள்ளேயே வந்து ஆட வச்சாலுமே அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும். ஸோ அதுக்கு டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கே முதல்ல சான்ஸை கொடுங்கயா அப்படிங்கிற மாதிரி தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் தரப்புல நானும் சொல்றேன், ஃபேன்ஸும் சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எது எப்படியோ சிஎஸ்கே மிக முக்கியமான குரூசியல் ஸ்டேஜில் இருக்காங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் டெல்லிக்கு
கூட மேட்ச் நடக்கலைங்க. சனிக்கிழமை மத்தியானம் மேட்ச்சு. ஸோ அதில பிளேயிங் 11 மாத்தியே ஆகணும். ஸோ சின்ன பசங்கள்ல யாராவது ஒருத்தனுக்கு வாய்ப்பு குடுத்தே ஆகணும். ஸோ அஸ்வின், அது மட்டும் இல்லாம திரிபாதி, ஜேமி வார்டன் இவங்கலாம் வெளியில உட்கார வச்சுட்டு, ஒரு ஸ்ரேயாஸ் கோபால் கொண்டு வரலாம், ஒரு ஆண்ட்ரே சித்தார்த் கொண்டு வரலாம், ஒரு டெவான் கான்வே கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா ராமகிருஷ்ணா கோஸ் ஒரு ஆல்ரவுண்டர் கொண்டு வரலாம். நெறைய ஆப்ஷன் இருக்கு. சிஎஸ்கே ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இதுவரைக்கும் போனது போகட்டும். ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணும். 11 மேட்ச் மட்டும் தான் சிஎஸ்கே கையில இருக்கு. அட்லீஸ்ட் இதுல 4 தோத்தாலுமே 7க்கு மேல வின் பண்ணா மட்டும் தான் பிளே ஆஃப் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய முழு வீச்சோட போயாகணும். அண்ட் பாயிண்ட்ஸ் டேபிள்லயும் பார்த்தோம் அப்படின்னா, சிஎஸ்கேக்கு சாதகமா ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது எல்லா டீமுமே 2 மேட்ச் 3 மேட்ச் ஜெயிச்சு அப்படியே டப்புன்னு மேல போவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒவ்வொரு லாஸு, 2 லாஸு, 3 லாஸு அப்படிங்கிற மாரி ஃபேஸ் பண்ணிட்டாங்க. அதுலயும் முக்கியமா டெல்லி, அது மட்டும் இல்லாம பஞ்சாப் மட்டும் தான் இப்போதைக்கு லாஸே இல்லாம இருக்கு. ஸோ இந்த சமயத்துல சிஎஸ்கே வரிசையா ஒரு 2 மேட்ச் வின் பண்றாங்க அப்படின்னா, அந்த பாயிண்ட் டேபிள்ல டாப்புக்கு போய்க்கலாம். ஸோ அதுக்கு சிஎஸ்கே பண்ண வேண்டிய விஷயம் யங் டேலண்ட்ட குடுக்கணும். இந்த 17 வயசு பையனெல்லாம் உள்ள கொண்டு வரத விட்டுட்டு, முதல்ல இருக்கிற டேலண்ட்ட மறுபடியும் நீங்க பயன்படுத்துங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். சிஎஸ்கே இத பண்ணியே ஆகணும். வெளியில இருந்து ஆள் கொண்டு வரத விட இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு குடுத்தாலே சிஎஸ்கே ஜெயிக்கும். என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தட்ஸ் எ வீடியோ கைஸ். இத பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அத தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.